TNS24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமலாக்கத்துறை மீண்டும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக டாஸ்மாகோடைய இயக்குனர் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு சோதனை நடைபெற்றுச்சு. அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருந்தது பார்க்க முடியுது சார். அவருடைய வீட்டு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட்டோட பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிடைச்சதா ஒரு ஆவணம்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகைப்படம் கொண்ட அந்த ஆவணத்திலையும் இடம்பெற்றதா சொல்கிறாங்க. இது திமுகவுக்கு எப்படியான நெருக்கடி கொடுக்க போகிறது சார்? சார், டாஸ்மார்க்கில் என்னைக்கு இடி கை வச்சாங்களோ அன்னைக்கே தெரியும் இது முதல் குடும்பத்தை நோக்கி இந்த விஷயம் போகுங்கிறது அன்னைக்கே தெரியும். விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க டாஸ்மார்க் எம்டியை. அவர் மனைவியும் சேர்த்து கொண்டு போயிருக்கிறாங்க. 2 பேரையும் இவர் தான் எம்ப்ளாயி. பிரச்சனை இவர்கிட்ட தான். ஏன் மனைவியும் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ பெரிய லெவலில் அவங்கள்ட்ட ஆதாரங்கள் இருக்கிறத இடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 7 இடத்துல ரைடு நடக்குது. அந்த 7 இடங்களும் சினிமா தொடர்புடைய ஆட்கள் வீட்டில் நடக்குது. சினிமா தயாரிப்பாளர் போக்குவரத்து நடக்குது. இதில் ரத்தீஸ்னு ஒரு பையன் இருக்கார். ஒரு 25-26 வயசு பையன் இருக்கு. அந்த பையன்தான் மொத்த நெட்வொர்க்கும் இந்த கரப்ஷன் நெட்வொர்க். டாஸ்மார்க் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து ஒப்பந்தங்கள் கொடுக்கறது, போகிறது, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறது, போஸ்டிங் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமான கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக அந்த பையன் தான் இருந்திருக்கான். ஆனால் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ போக்குவரத்தோ பெரிய அளவில் அதில் டிரான்சாக்ஷன்லாம் இல்லை. மிகப்பெரிய அளவில் அந்த வெளியில் சொல்கிறாங்க சொன்னால் அந்த ரத்தீஸை நீங்கள் கையை வச்சு தூக்கி கொண்டு போய் வச்சாதான் 2 விஷயம் நடக்கும். ரத்தீஸு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சாதிக் பாட்சாவட்டம் அவனுக்கும் ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. போன ஆட்சியில் சாதிக் பாட்சாவை பலி கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் இந்த ரித்தீஷை பலி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் புதுக்கோட்டை ரூசோன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பலி கொடுத்தாங்க. இது எல்லாமே தொடர்ந்து ஒவ்வொரு திமுக ஆட்சியும் ஒவ்வொருத்தனை வச்சுக்கிட்டு கலெக்ஷன் ஏஜெண்டாக வச்சு கலெக்ஷன் பண்ணி பிரச்சனைன்னு வர்றப்ப அவனை போட்டு தள்ளுவாங்க. அதே போல் இந்த ரத்தீஸுங்கிற பையனையும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரும் என்பதால் அவனை இடி கைது பண்ணி இடி கஸ்டடியில் வச்சுருக்கணும். டெல்லி போன்ற நகரங்களுக்கு அவனை அழைச்சிட்டு போயிடணும். அப்படி வச்சுருந்தா தான் அவன் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு. அவனை பிடிச்சாக்கா மொத்த நெட்வொர்க்கும் வெளியில் வந்துடும். யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினா, எப்போ பணம் வாங்கினா, அதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தான், அவன் என்ன என்ஜாய் பண்ணிக்கிட்டான், யாருக்கு கொடுக்க சொன்னாங்க, யாருக்கு இவன் கொடுத்தான், யார் திடீர் தயாரிப்பாளரானா, யார் திடீர்னு சூப்பர் ஸ்டார் ஆனா, எல்லா பையிலும் மாட்டுவானுங்க. சமீபத்தில் ஒரு கடந்த 7-8 வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி தலைமையிலான ஆட்சி இருந்த காலத்திலேருந்து இந்த சினிமா நடிகைகள்லாம் எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு ஒன்று எடுத்தீங்கன்னா எல்லாம் இந்த வட்டத்துக்குள்ளே ரித்தீஷ் நெட்வொர்க்குள்ளே மாட்டிடுவாங்க. பிரகாஷ் ராஜில் ஆரம்பித்து கமலஹாசன்லேருந்து எல்லாரும் இந்த நெட்வொர்க்கில் மாட்டிடுவானுங்க. இந்த ஆகாஷ் அப்படின்னு ஒருத்தர் இப்போ ரைட் பண்ணுறாங்க. அவர் ப்ரொடியூசர் அப்படிங்கிறாங்க. நிறையா படங்கள் தயாரிக்கிறாரு. பெரிய படங்களாக தயாரிக்கிறாரு. பெரிய ஹீரோக்களை வச்சு தயாரிக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு சேலத்தில் ஒரு ஜுவல்லரி வச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு 12-15 லட்ச ரூபா கடன் இருந்திருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 லட்ச ரூபா கடன் தள்ளாடிட்டு இருந்திருக்காரு. அவன் இன்னைக்கு 1500 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல திரைப்படங்கள் எடுக்கிறான். ஸோ அந்த பணம் எப்படி வந்துச்சு? 12 லட்ச ரூபா கடனில் இருந்த ஒரு குடும்பத்தினுடைய எந்திரிச்சு வந்த ஒரு பையன் 1500 ரூபா முதலீட்டில் படம் எடுக்கிறான். ஏற்கனவே இடி ரைடு பண்ணப்ப 1000 கோடி ரூபாய் ஊழல்னு இடி சொன்னப்பயே இது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்கன்னு தான் நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் குறைந்தபட்சம் 1 லட்சம் கோடி டாஸ்மார்க்கில் மட்டும் சம்பாரிச்சிருப்பானுங்க. அந்த பணம் தான் இதெல்லாம் விளையாடுது. இந்த ரித்தீஷுங்கிறவன் எப்போ பூமாயி வெளியே வர்றான்னா, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் ரித்தீஷ் டாஸ்மார்க் உள்ளேயும் வந்துட்டான். அதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்கை தவிர்த்து மற்ற அமைச்சகங்கள் இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தவர். அவர் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் டாஸ்மார்க் நிறுவனத்துக்குள்ளேயும் உள்ளே வந்துட்டான். அதனால தான் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கான். அந்த பையன் ஏதோ துபாய்க்கு எங்கேயோ வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி போயிட்டாங்கிறது போல தகவல் வருது. அவன் எந்த நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணி முறையாக அவனை பாதுகாக்கவில்லை என்றால் அவன் உயிருக்கு பெரும் ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்தில் இருந்து அவனை காக்க வேண்டும். அவன் பிடிபடாத வரை இந்த ஊழலை சுத்தமாக விசாரித்து முடிச்சிட முடியாது. அவன்தான் கீ. அவனை பிடிச்சா மட்டும்தான் இது சிறப்பான ஒரு விசாரணையை நடத்தி முதல் குடும்பம் 234 ஜெயிப்போம்.
2.0 7வது முறை ஆட்சிக்கு வருவோம். இந்த விஷயங்கள் அனைத்துக்கும் காரணம் அவர்கிட்ட பணம் இருக்கிற துமுறு தெனாவிட்டு அந்த இந்த 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 விஷயங்களால தான் இந்த பணம் இருக்கிறதுனா அவரோட இப்படிலாம் அவங்க துமுறா பேசுவதற்கான காரணங்கள். மக்களை பற்றி கவலைப்படவில்லை, எதை பற்றியும் கவலை கிடையாது அவங்களுக்கு. பணம் இருக்குது, நம்ம ஜெயிச்சிடுவோம். அந்த பணம் இருக்குங்கிறதுக்கான ரூட் காஸ்ட்டு ரித்தீஷ் தான். ரித்தீஷ் மூலியமாக தான் பணம் கலெக்ஷன் பண்ணப்பட்டுச்சு. யார்கிட்ட எவ்வளோ வாங்கினா யார்கிட்ட எவ்வளோ கொண்டு கொடுத்தான், இந்த விஷயம் அவனுக்கு தான் தெரியும். அவனை பிடிச்சா சரியாயிடும். மேக்ஸிமம் இந்த விசாகன் மேட்டர்லேயே, அதாவது மொத்தமாக வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியாது. அப்போது ஒரு வாட்ஸ்அப் சேட்டர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வைப்பாங்க. இப்போ நானும் சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுப்பேன், அப்புறம் டெலீட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அப்புறம் ரெஃபரன்ஸ் வேணால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக. நமக்கு யாரும் ஊழல் பணத்தெல்லாம் கொடுத்து மெசேஜ்லாம் பண்ணுறதில்ல. நம்ம தொழில் சார்ந்து விஷயங்கள், அரசியல் சார்ந்து இருக்கிற விஷயங்கள் நம்மளும் சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைப்போம். அதை சேவ் பண்ணி வச்சுப்போம். அதை சேவ் பண்ணி வச்சுட்டு எங்கேயாச்சும் ரெஃபரன்ஸ் தேவைப்படுறப்ப அதை நம்ம எடுத்து பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவோம். அதே போல் விசாகன் செஞ்சுருக்கிறார். அவர் மனைவியும் சேர்ந்து உள்ளே மாட்டியிருக்கிறாங்க. அப்போ விரைவில் முதல் குடும்பத்திற்குள்ளும் ஈடிக்கை நீழும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அது நடக்கும். அப்படி நடந்தால் மட்டுமே தூய்மையான ஒரு கவர்மெண்ட்டை அடுத்து நம்ம அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஸோ இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 14 கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க சார். இதற்காக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் வஞ்சிக்க செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் பதிவிட்டு இருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? இதில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்விட்டர் பக்கத்தில் தான் அந்த பதிவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கிய பிறகு ஜனாதிபதி மூலியமாக மாநில அரசுகளை நசுக்க பார்க்கிறது பாஜக அரசுன்னு சொல்றார். உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு பெஞ்சு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அங்கே ஒரு தீர்ப்பு வந்தால் அதுக்கு அப்பீல் இருக்கு. அந்த அப்பீலில் அரசியல் சாசன சபைக்கு கேட்கலாம். 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு இதை மாற்றுங்கன்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு அப்பீல் போய் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்கலாம். அதுலேயும் வராட்டி ரிட் பெட்டிஷன் போடலாம். அதுவும் இல்லாட்டி சசிகலா போட்டாங்கல்ல சீராய்வு மனு, அதுவும் இல்லை. அந்த 3 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு நமக்கு எகென்ஸ்டாக வந்துச்சுன்னா சீராய்வு மனு தாக்கல் பண்ணலாம். இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வழக்கு தீர்ப்பு வந்த பொழுதே சட்ட வல்லுநர்கள் என்ன கூறினாங்கன்னா, இதில் வந்து அப்பீலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு சாசன சபை அமைக்க சொல்லி கேட்டு அதனுடைய அப்படி வழக்கு தொடரலாம். இல்லை வந்து ஜனாதிபதி 143 சட்டப்பிரிவை பயன்படுத்தி இது சம்பந்தமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிலும் விளக்கம் கோரலாம்ங்கிறத அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கு பிரசிடெண்ட்டுக்கு. திரௌபதி முர்முக்கு தனிப்பட்ட முறையில் மோடி சொல்லி செய்யல. அரசியல் சாசன அமைப்பை உருவாக்கிய, அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் கொண்ட குழுவினர் எப்படி வந்து 142 என்கின்ற ஒரு சரத்தை நீதிபதிகளுக்கு வழங்கி இருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு உரிமையை ஜனாதிபதிக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கார்கள். ஏற்கனவே பாபர் மசூதி பிரச்சனை நடந்த பொழுது சங்கர் தயாள் சர்மா என்பவர் தான் அப்போ வந்து ஜனாதிபதியாக இருந்தாங்க. அவங்க இது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டு இந்த ஆண்டு குறிப்பிட்ட ஒரு ஆண்டை குறிப்பிட்டு இந்த ஆண்டுக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்துச்சு, எம்டி லேண்ட் இருந்துச்சா, கோவில் இருந்துச்சா, ராமர் கோயில் இருந்துச்சா, சிவன் கோயில் இருந்துச்சா என்னான்னு விவரம் கேட்டாங்க. அந்த விவரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உச்சநீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ இது முதல் முறையாக திரௌபதி முர்மு தான் சுதந்திர இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இதை போல் விளக்கம் கேட்டிருக்காங்கன்னு கிடையாது. இது அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. உனக்கு அரசியல் சாசனம் உரிமை கொடுத்துருக்குல்ல, அந்த உரிமையில் அடிப்படையில் தான் நீ கவர்னரை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற. அதுக்கு உனக்கு உரிமை இருக்கும் பொழுது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தவறாக வந்திருக்கிறது, இது வந்து தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என்றதால் தனது அதிகாரத்தை எல்லைக்கு உட்பட்டு தனது அதிகாரத்தை கேள்வி கேட்க, ஒரு ஜனாதிபதியின் அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றப்ப இதற்கு நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? இன்னென்ன சட்டப்பிரிவுகள் சொல்லு, அரசியல் சட்டம் 200 அந்த 200 வச்சு தான் எல்லா கேள்வியும் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இது தப்பா, இது தப்பா, இது தப்பா, இது சரியா, இது ரைட்டான்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அரசியல் சாசன சபை 5 நீதிபதிகள் அரசியல் சாசன சபையை உருவாக்கியிருக்காங்க. அங்கே இது விசாரணைக்கு போகும். விசாரணைக்கு போனதும் பழைய நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு மறு ஆய்வு செய்யப்படும். ஒருவேளை அந்த ஜட்ஜ்மெண்ட் திரும்ப பெறக்கூடும். கவர்னர் ஹோல்ட் பண்ண ஒரு மசோதாவை உச்சநீதிமன்றம்
அங்கீகரிக்க முடியாது, கவர்னர் கையெழுத்து இல்லாமல் ஒரு மசோதா வந்து சட்டமாக்க முடியாது அப்படிங்கிற அந்த அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அரசியலமைப்பில் இருக்குது. நீதிபதிகள் கையெழுத்து போட்டு ஒரு மசோதா வந்து சட்டமாக்கிட முடியாது. அது கவர்னரின் கையெழுத்து வரணும், இல்லாட்டி ஜனாதிபதியோட கையெழுத்து வேணும். 2 பேரில் யாரோ ஒருத்தன் கையெழுத்து போட்டால் தான் ஒரு மசோதா சட்டமாக முடியும். உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பந்தஸ்தை பயன்படுத்தி ஒரு மசோதாவை சட்டமாக்கிவிட முடியாது. இதை தான் திரௌபதி முர்மு அம்மா கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பிரசிடண்ட் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது அரசியல் சாசன சபை கொடுக்கப்பட்ட, பிரசிடண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட, ஜனாதிபதிக்காக கொடுத்த பிரத்யேக உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தினால் இவருக்கு எரியுது கடந்து. ஊட்டி குளிர் 18 டிகிரி சென்டிகிரேட் அங்கே நினைக்கலாம். அந்த குளிர்லேயும் இவர் கொதிக்கிறாரு, வேர்த்து ஊற்று இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய பாராட்டு விழாலாம் நடத்திக்கிட்டார்ல தனக்கு தானே நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில். அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே. நாளைக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் இதே போகிற மீட்டிங்கை போட்டு கட்டி பிடிச்சி அழுவும் போராட்டத்தை வக்கீல்களுடன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தப்பே பல அரசியல் வல்லுநர்கள், பல சட்ட வல்லுநர்கள் இது நீர்த்து போகும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான முதற்கட்ட படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் காரணமாக இது சற்று தாமதமாக இருக்கிறது, இன்று சூடு பிடித்திருக்கிறது. இதிலும் மு க ஸ்டாலின் மூக்குடைப்படுவார் என்பது நிதர்சனமான உண்மை.